கண்மணி காலையிலே எப்போவுமே ரொம்ப நேரம் தூங்குவாங்க. லேட் ஆகும் அவள் விளையாடுறதுக்கு. நல்லா காலையில் முழிச்சுக்கிட்டு ஒரு 7 மணி 8 மணி டைம்லேருந்து தூங்க ஆரம்பிக்கிறது 10 11 மணி வரை இப்படி தான் தூங்கிட்டே இருப்பா பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ் பாருங்கள், குட்டீஸ் வந்ததுலேருந்து பாப்பாவுக்கு காலையில் வந்து கொஞ்சம் வந்து தூங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்கவே விட மாட்டாங்க இந்த குட்டீஸ். ஆனால் நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் கதவு திறந்துருக்கும்போது இந்த குட்டீஸ் என்ன பண்ணிடும், அவங்கக்கிட்ட போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நான் வந்து கண்மணி அன்னைக்கு கொஞ்சிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சிட்டே இருக்கும்போது பாருங்கள், என்னை கொஞ்சவே விடலை பாருங்களாம். கையில் வந்து குறுக்க ஒரு பக்கம் என் கையை கடிக்கிறாங்க, ஒரு பக்கம் கண்மணிக்க மூக்கில் போய் கடிக்க போகிறாங்க. இங்கே நடந்து போனால் அங்கே வந்துடுவாங்க, அங்கே நடந்து போனால் அங்கே வந்துடுவாங்க. பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் என்ன காரியம் பண்ணுறாங்க. கையை கடிச்சு விடவே மாட்டேங்கிறாங்க. கண்மணிக்கு வந்து பாவம் இந்த நேரம் விளையாடக்கூடிய மூடே இல்லை. ஏன்னா அவள் தூங்குற அந்த இதிலே இருக்கிறா. சரியா, இனி அவள் தூங்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அந்தால தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்மணி தூங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்.